ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம் வந்து முருகன் தான். செவ்வாய்க்கு அதிபதியானவர் வந்து முருகன் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து முருகனை வந்து வழிபடுவேன். செவ்வாய்க்கிழமைனாலே வெற்றிலை தீபம் போடுவேன். அதே மாதிரி தான் நானும் வந்து காலம்பரை கரெக்டாக 6 to 7 அந்த டைமில் வந்து என் தங்கை என்னோட இருந்தனால 2 பேருமா சேர்ந்து வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றினோம். நானும் என் தங்கையும் ஏற்றினோம். 2 பேருக்குமே வந்து ரொம்பவுமே இஷ்டம். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைனாலே வெற்றிலை தீபம் நாங்கள் கட்டாயம் போட்டுருவோம். முருகனுக்கு வந்து வழிபட வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வார நாட்கள்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒன்று, அதே மாதிரி நட்சத்திர நாள் எடுத்துட்டோன்னா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்தது வந்து கிருத்திகை. அதே மாதிரி திதியில் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா சஷ்டி. இந்த செவ்வாய்க்கிழமையும் ஏற்றலாம், கிருத்திகை நாட்களையும் ஏற்றலாம், அதே மாதிரி சஷ்டிலையும் நம்ம ஏற்றலாம். அந்த மாதிரி வந்து முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் ஏற்றணும்னு கிடையாது, இந்த நாட்களையும் நம்ம ஏற்றிக்கலாம். முருகன் வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் வந்து செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடுவதனால அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியானவர் வந்து முருகன் தான். அதனால் உங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வாங்குறதோ இல்லை இடம் விற்கிறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டுட்டே வாங்குவோம். அதே மாதிரி இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். போட்ட உடனே சரியாகும்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக நீங்கள் 9 வாரமோ இல்லை 6 வாரமோ இல்லை 48 நாட்கள் ஒரு மண்டலமோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வெற்றிலை தீபம் தொடர்ந்து போட்டுட்டே வாங்கும். ஏன்னா வெற்றிலை என்றாலே உங்களுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வெற்றி ப்ளஸ் இலை, வெற்றியை தரக்கூடிய இலை தான். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும். அதனால் தொடர்ச்சியாக வெற்றிலை தீபம் ஏற்றினால் நினைத்த விஷயங்கள் வந்து கைகூடும். நீங்கள் வந்து பிளாட் வாங்கணும்னு நினச்சாலோ, வீடு வாங்கணும்னு நினச்சாலோ, நிறைய அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சாலோ இதை தொடர்ந்து நம்பிக்கையாக செஞ்சு பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும்.